ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ட்ரிப் போகிறோன்னு சொல்லிட்டு, அதுதான் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து செம்ம சொதப்பலுங்க. ட்ரெயினே மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி. நாங்கள் வந்து கேபு சரி எங்களுக்கு 8:50க்கு தான் வந்துட்டு அன்றைக்கி ட்ரெயின். ஸோ ஒரு 8 o'clock கிளம்புனாக்கா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் தானே ட்ராவலிங். வீட்டிலேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் தான். ஸோ 15 மினிட்ஸில் போயிடலாம், ரீச் ஆகிட்டோம், நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணது. அன்றைக்கின்னு பார்த்து இங்கே கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஏரியா ஃபுல்லாகவே. அப்புறம் அன்றைக்கி லேட்டாக ஆகிடுச்சு. 8 o'clockலேருந்து நாங்கள் கேப் போடுறோம், அதுவும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு 3-4 கேப் போட்டு கேன்சல் வேறு பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் கிட்டத்தட்ட 8:20 வரைக்கும் வீட்டாண்டியே வந்து நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோடு வந்து ஷேர் ஆட்டோ ஒன்று வந்தது. அவர்கிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட்டு போய் சேர்த்துருங்க எப்படியாவது ஸ்டேஷனில் அப்படின்ட்டு. அவரும் ஏமா கரெக்டாக கிளம்புவீங்க, கொஞ்சம் முன்னாடி இல்லை நாங்கள் கரெக்டாக தான் கிளம்புனோம், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே அவர் எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக இருந்தது. எப்படியாவது ட்ரெயினை பிடிச்சிருவோமா அப்படின்ற மாதிரியே அவசரத்துலேயே போய் சேர்ந்தோம் நாங்கள். பட் போயிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே இருக்கும் போதே நாங்கள் வந்து முன்னாடியே போயிட்டோம். பரவாயில்ல, நாங்கள் போய் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பாப்பா மடியில் உட்காந்துட்ருக்கால, அவளுக்கு தான் வந்து அன்றைக்கி பர்த்டே. ஸோ அதுக்காக தான் வந்து நான் அந்த கிஃப்ட் ஒன்று காமிச்சிருந்தேன். ட்ரெயின் பாருங்கள், நாங்கள் உட்காந்து கொஞ்ச நேரம் தான் பேச ஆரம்பித்தோம், உடனே வந்து எடுத்துட்டாங்க ட்ரெயினை. சரின்ட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சுங்க எங்களுக்கு. நாங்கள் அவ்வளோதான் நான் ஒரு மாதிரி மைண்டில் இதுவாகிடுச்சு, ஐயோ நம்ம விட்டுடுவோம் போல இருக்குது ட்ரெயினை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா முருகனெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கிற எல்லா கடவுளையும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நாங்கள் போனோம். பார்த்தா நாங்கள் போன ஆட்டோலேயே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த முருகன் வேல் இருந்தது. அதுதான் உங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். நான் அது எதேச்சலாக தான் வந்து எடுத்தேன். ப்ரேயர் பண்ணிகிட்டே போகும்போது அது பார்த்தா எதிர்க்க இருந்தது. ஸோ அப்புறமா அதை காமிச்சேன். இந்த மழை வந்து செம மழை பிடிச்சிச்சு. நாங்கள் வந்து ட்ரெயின் கிளம்புன உடனே கொஞ்ச நேரத்தில் நல்ல மழை. ஸோ அவளுக்கு தான் பர்த்டே, ஹாய் சொன்ன அப்புறம் அவளுக்கு தான். இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க. இவன் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணு. இவங்க குட்டி பாப்பா, ஒரு 2.5 years தான் ஆகுது. ஏறினதுலேருந்து என் பேச்சு காவலிட்டுருக்கா, எதுனாலே தெரியல. அது வந்துட்டு நாங்கள் ட்ரிப்பு முடிஞ்சு வீடு வர வரைக்குமே அதே தான் சொல்லிட்டு இருந்தா, ஏன்னு தெரியல. அது கேளுங்க, அவள் சொல்வா, அந்த வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவள் பேசுகிறதே. மழை பெஞ்சிட்ருக்குன்னு அதை மூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக ஸ்ட்ரக் ஆகி இருந்துச்சு. பாருங்க அவள் வாய்ஸ் கேளுங்க. ஏன்க்கா என் பேசி ஏன்க்கா ஏன்க்கா விட்டுக்கிற சொல்லு, ஏன்க்கா விட்ட சொல்லு, ஏன்க்கா விட்ட என் பேசி ஏமா உங்ககிட்ட பேசலையா? உங்ககிட்ட பேசலையா? அனிமல் பேசுறேன். பழம் சொல்லு, பழம் விட மாட்டியா? விட மாட்டியா? பார்த்தீங்கன்னா தெரியும் அவள் என்ன ரீசன் வந்து சொல்லியிருந்தானா, நான் வந்து போனதுலேருந்து அவகிட்ட பேசலையாமா, அதனால் என் பேச்சுக்கு ஆகும். அதனால் அது இறங்கி அந்த ட்ரிப்பு முடிஞ்சு நாங்கள் வீடு வர வரைக்குமே அவள் என் பேச்சு காதாக விட்டுட்டு இருந்தால் செட்டே ஆகலை என் கூட குழந்த. நானும் எப்படியாவது அவளை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மா வந்து என்கிட்ட எல்லாக்கிட்டையுமே நல்லா பேசுகிறா. அதான் ஒரு சிலர்கிட்ட வந்துட்டு சேர மாட்டேங்கிறா, ஒரு சிலர்கிட்ட மட்டும் ரொம்ப பெட்டாக இருந்தாங்க அந்த அம்மா. டிஃபன் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டோம் நாங்கள். ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் போகிறோன்றனால வெளியே வந்து இட்லியும் சப்பாத்தி வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். சிக்கன் கிரேவி வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அந்த கார சட்னி வந்து ஒருத்தவங்க வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தான் கொடுத்துடலாம் அப்படின்னா, அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். ஜென்ஸுக்கெலாம் வச்சு கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் வச்சு. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் நான் நின்றுட்டுருக்கேன். அதனால் நாங்கள் வரைக்கும் போகிறோன்னு அடுத்தடுத்து லைனாக அப்படியே படுத்துட்ருக்காங்க, எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே போய் வந்து காமிக்க முடியல. இப்போதைக்கு இங்கேருந்து ஒரே இடத்துலேருந்து டிஃபன் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி. ஸோ சப்பாத்தி, இட்லி, கார சட்னி, சிக்கன் கிரேவி எல்லாமே நல்லா வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம் ட்ராவலிங்கை. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தாங்க எங்களுக்கு ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து நாங்கள் லேட்டாக போனது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ கேப் வந்துட்டு நம்ம போட்டோன்னா முன்னாடியே வந்து போட்டு வச்சோன்னா, ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஏரியா ஃபுல்லாகவே வந்து நெட் கனெக்ஷன் வந்துட்டு கிடைக்கல, யாருக்குமே வந்துட்டு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு அன்றைக்கி வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆனால் கிடச்சிது. பட் அவங்க வந்து ஏதோ ப்ராப்ளம்னால கேன்சல் பண்ணிட்டாங்க. கேப் டிரைவர் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் நிறைய இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு அமைஞ்சிடுச்சு. அதான் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தானே நம்மளுக்கு. பட் ஆல்ரெடி அவ்வளோதான் ஏறியாச்சு நாங்கள் ட்ரெயினில். இருந்தாலும் அந்த ஒரு பரபரப்பு அது வந்து அடங்கவே இல்லை. நான் போய் ஏறி அங்கே ட்ரெயின் உள்ளே ஏறினவுடனே தான் வந்து அந்த ஒரு இதுவே ஆச்சு. ஃபோன் மேலே ஃபோன் வேறு எங்களுக்கு. பசங்க எல்லாருமே அங்கேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே லைனாக கிளம்பிட்டிங்களா, எங்கே இருக்கீங்க, வந்துட்டுருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து ரீச் ஆகிட்டாங்க.
நாங்கள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் லேட்டு. ஜென்ஸ்லாம் ஒரு ஒரு பக்கம் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படியே அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக இருந்ததுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு போகிறது வந்துட்டு அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ரொம்பவே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அதை. அந்த அம்மாவுக்கு பாருங்கள் பர்த்டே கிஃப்ட்டு வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போது அதான் கொடுத்துட்ருக்கேன். எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் அவளோடது. ரொம்ப சந்தோஷமாயிட்டா பார்த்த உடனே. கேக் வந்து கட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து எங்கள் இன்னொரு ஃபேமிலி வந்துட்டு நாங்கள் வந்து 7 ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேமிலி வந்து அவங்க வேலூரில் இருக்கனால அங்கே வந்து காட்பாடிக்கிட்ட வந்து ஏறுறதா வந்து பிளான். ஸோ அவங்க எப்படியும் நாங்கள் 9 ஏறினோன்னா அவங்க ஒரு 10:30 10:45 என்னமோ வந்து ஏறினாங்க. அவங்க வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து கேக் வந்துட்டு ட்ரெயின்லேயே வந்து கேக் வெட்டி அந்த அம்மாவுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். அங்கே வந்து நிறைய பேர் கேட்டாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் கேக் வெட்டுறீங்க, மணி 12 ஆகலை அப்படின்னு. இல்லை முடிய போகுது இன்றைக்கி பர்த்டே, அதுக்காக இந்த கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் 12 மணிக்கு வந்து கேக் வெட்டுவாளுங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டு ஒருத்தர் கேட்டார் எங்களை. இல்லை இது வந்து முடிய போகிற பர்த்டேக்காக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த டால் தான் வந்து வாங்கியிருந்தேன். அழகாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அம்மா பாக்கெட்டெல்லாம் வேறு காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. நல்லாயிருக்கு அதை பிரித்து கொடுன்னு சொல்லிட்டு உடனே பிரித்து பார்த்துட்டா, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பாருங்கள் அவங்க அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துட்ருக்காங்க அமைதியாக, நல்ல புள்ள மாதிரி. அது அப்பப்போ கோச்சிக்குது வேறு, கோச்சிக்கிட்டு எல்லாரும் பேச்சும் கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் அவள் தான் வந்து என்டர்டைன்மெண்ட்டே எங்களுக்கு அந்த ஹோல் ட்ரிப்லேயே. அவள் அழுறது நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குனிஞ்சிட்டா பாருங்கள் உஷாரா. எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் டைம். இப்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்காங்க, தேன் மிட்டாய் சாப்பிட்ருக்காங்க. அதுதான் நான் வந்து பாப்பா கிட்ட வந்து கேட்டுட்ருக்கேன். அவங்க ஒரு ஃபேமிலி அந்த மாதிரிட்ட கேட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போனேன் நான். அவள் பாப்பா, குட்டி பாப்பா பேர். அவள் தான் இருக்கிறதுலே வந்துட்டு சின்னவன், என்கிட்ட பேச மாட்டா சொன்ன பார்த்தீங்களா. அவள் தான் வந்து இருக்கிற குரூப்லேயே வந்து அந்த மாதிரி ரொம்ப குட்டி, 2.5 இயர்ஸ் தான் ஆகுது. மற்றவங்களாமே வந்து கொஞ்சம் ஸ்கூல் போகிற பசங்க தான். யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வந்து எல்லாருமே கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க தான். அவங்க மட்டும்தான் வந்து ரொம்ப இவங்க ஒரு ஃபேமிலி. இது பாருங்கள், எல்லாம் வந்து வானவர படம் மாதிரி ஏறி உக்காந்துருச்சுங்க இந்த நாளும். அதாவது ஆக்சுவலாக ஆம்பளை பசங்க கூட அமைதியாக இருந்தாங்க. அதாவது 4 பசங்க காமிக்கிறேன் பாருங்கள், அதுங்க கூட அமைதியாக இருந்ததுங்க. இந்த 4 பொம்பளை பசங்க வந்து ஆட்டம் ஓவராக எல்லாருமே படுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டாங்க. தூங்கலை, பட் சும்மா தான் வந்து படுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஏறுவாங்க. அதை பாருங்கள் எங்கேருந்து எங்கே தாவிட்டு இருக்கா பாருங்க. அவள் இப்படி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணிகிட்டு இருந்ததுங்க. ஆனால் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, பசங்களாம் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அது பாருங்கள் ஸ்நாக்ஸ் டைமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க வாங்கிட்டு. ஸோ அது பாருங்கள் என் பையன் மட்டும் அப்படி தனியாக உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் கேங் அவங்க சேர்ந்துருவாங்க. ஆனால் அப்பயும் வந்து அவங்க அமைதியாக ஃபோன் பார்த்துட்டு அப்படி தான் இருந்தாங்க. இவங்க 4 பேர் தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, லேடிஸ் பசங்க. இவங்க தான் சொன்னேன். இப்போ காட்பாடியில் நிற்கிது வண்டி, ஏறுறாங்க. ஒரு 10:45 இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஏறும் போது. ஸோ ஏறிட்டு வந்துட்டு அந்த அம்மாவுக்கு கேக்லாம் வந்து வரும்போதே வந்து அவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க. வாங்கிட்டு வந்து செலிப்ரேஷன்லாம் வந்து சூப்பராக வந்து ட்ரெயின்லேயே வந்து பண்ணோம். ஸோ 4 ஆம்பளை பசங்களில் இவங்க 2 பேர், இவங்க ஃபேமிலியில் 2 பசங்க இருக்காங்க. என்னோடய பையன் ஒருத்தன், அப்புறம் இன்னொரு அங்கே +1 படிக்கிற ஒரு பெரிய பையன் அவன் ஒருத்தன். அவன் எல்லாருமே அவங்க 4 பேருமே வந்து அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துட்டு வந்தாங்க. பாருங்கள் உங்களுக்கு தான் வந்து எல்லாருக்குமே ஹாய் சொல்கிறாங்க அவங்க ஏறிட்டு அவங்க அது பாருங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே வந்து அந்த ஒரே இடத்துல நின்று கேக்லாம் வந்து ஜென்ஸ்லாம் வந்து அந்த சைடு இருந்தாங்க. சரி நாங்கள் லேடிஸ் மட்டும் வந்து இல்லை முடிய போகுது பர்த்டே. பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிச்சு. கேக் கட்டிங்லாம். அவள் பாருங்கள் எனக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஊட்டுறா. அவங்க அம்மா பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு கூட ஊட்டல. அவள் ஃபஸ்ட்டு எனக்கு தான் வந்து ஊட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ஊட்டிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து அவங்க அப்பா வந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வாங்கினார். ஸோ ஒருத்தர் வந்தார் பாருங்கள் நடுவில். அவர் யாருன்னு தெரியல. அவர் தான் வந்து எங்கள்கிட்ட கேட்டுட்டு பண்ணார், என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வெட்டுறீங்க, மணி 12 ஆகலை அப்படின்னு. இல்லைங்க பர்த்டே முடிய போகுது, அதனால் சீக்கிரம் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு
கேக் வெட்டி முடிச்சு எல்லாருக்குமே வந்து கட் பண்ணி எல்லாருக்குமே பீஸ் போட்டு கொடுத்தாச்சு. நல்லா ஜாலியாக இருந்தது அன்றைக்கி நைட்டு வந்துட்டு. அது படுக்கலை லேஸில் யாருமே படுக்கலைன்னா பார்த்துக்கோங்க. எல்லாருமே வந்து கதை பேசிட்டு என்றைக்கோ ஒரு நாள் தானே இந்த மாதிரி போகிறோம் ஜாலியாக, அதனால் யாருக்குமே வந்து டக்குன்னு தூக்கம் வரல. எல்லாருமே நல்லா பேசிட்டு அப்படியே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த குட்டி இருக்குது பாருங்கள், அந்த அம்மா பேர் வந்து சாயி. அந்த அம்மா வந்து தூங்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2:30 வரைக்கும் வந்து அவங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டா. அது பாருங்க, அவங்க அப்பா இப்போ தான் வர்றாரு. அவங்க அப்பாவுக்கு இப்போ தான் லாஸ்ட்டாக தான் ஊட்டுறா. அப்பாவே கண்டுக்கலையே நீ அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் லேட்டாக வந்தனால லாஸ்ட்டாக வந்து ஊட்டிகிட்ருக்கா. நான் வந்து எல்லாருக்குமே வந்து பீஸ் போட்டு அங்கே எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டோம். நாங்கள் கொடுத்து காலி பண்ணியாச்சு. ஸோ சொன்ன மாதிரி தான் நல்லபடியாக வந்து செலிப்ரேஷன்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவன் சாய் மட்டும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப இது பண்ணிட்டா. அவன் நார்மலாகவே வீட்டில் அப்படி தான், குழந்தைங்கனாலே அப்படி தானே, அந்த 2:30 வரைக்குமே சில பசங்க வந்து இன்னமும் முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சடன் ஏஜ் வர வரைக்கும் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் போக அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு எல்கேஜி யூகேஜி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஒரு ஏஜ் வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் பசங்க அப்படி தான் இருப்பாங்க குழந்தைங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோதான், எல்லாமே படுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒன்றும் ஃபோன் படுத்துட்ருக்குறாங்க பாருங்கள். எல்லாம் பசங்க படுத்துட்டாங்க கொஞ்சம். ஆனால் பேசிட்டு தான் அப்படியே சும்மா படுத்துட்டு இருந்தாங்களே தவிர யாருமே வந்து தூங்கலை. சும்மா அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டுருக்காங்க. இந்த இடம் எனக்கு, இந்த இடம் எனக்குன்னு இப்போ தான் வந்து பிரிச்சுட்ருக்காங்க. இடத்தெல்லாம் பிரிச்சுட்டு அப்படியே வந்து படுத்துட்ருக்காங்க, செட்டில் ஆகுறாங்க. பாருங்கள், ஃபோன் பார்த்துட்டு அந்த கையை பாருங்கள், அது என்ன தெரியுதுன்னு தெரில. அழகாக வந்து டச் பண்ணிவிட்டு அவ்வளோ இதுவாக வந்து பார்த்துட்ருக்கா. அவ்வளோதான். மார்னிங் வந்து எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். 6 o'clock கூட தான். கொஞ்சம் பேர் மட்டும் எழுந்துட்டோம், கொஞ்சம் பேர் மட்டும் படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ டீ வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே நேச்சரை ரசிச்சுட்டு நல்லா இருந்ததுங்க. அப்படியே அப்படியே குளுன்னு மழை வந்து மழை தான். எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது மோஸ்ட்லி எங்களுக்கு. அங்கேயுமே வந்துட்டு மழை இருந்தது. இடம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. மேலே பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கு ட்ரெயின். ஸோ சூப்பராக இருந்தது. நேச்சரை ரசிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. எப்போவுமே எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு ட்ராவலிங் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ட்ரெயின் ட்ராவலிங் மட்டும் இல்லை, கார் ட்ராவலிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்லேயே வந்துட்டு எல்லா ஊரும் சுற்றுறோன்னா ஜாலியாக அப்படியே உட்காந்து சுற்றிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி லாங் ட்ரைவ் சும்மாவே வந்து நம்ம ஈவினிங் டைமில் ஒரு மழை டைமில் லாங் ட்ரைவ் போனோம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு காரில். மிஸ்ட்டு பாருங்கள் அங்கே எப்படி இருக்குன்ட்டு. இப்போவே நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஹில்ஸ் போகிறோம். ஹில்ஸ் ஏறவே இல்லை, அதுக்குள்ளே கீழேயே வந்துட்டு பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. ஏர்போர்ட் இருக்காங்க, அதுதான் வந்து காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. நாங்கள் இறங்க போகிற ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்துட்டு ஏர்போர்ட் வந்துருந்தது. அவ்வளோதான், நாங்கள் வந்து இறங்கிட்டோம். எல்லோரும் இறங்கிட்டு லக்கேஜ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா எல்லாமே வந்து பார்த்துட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே எல்லாம் வந்து கொஞ்சம் அரை தூக்கத்துலேயே தான் வந்து அப்படி மிதந்துட்டு இருந்தோம். ஏன்னா நைட்டும் சரியாக தூக்கம் இல்லைன்றனால மார்னிங் வந்து எல்லாருமே சீக்கிரம் எழுந்து உக்காந்தாச்சு. ஏன்னா ட்ராவலிங்னாலே நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே. வீட்லேயாவது ஒரு 9-10 மணி வரைக்கும் தூங்குவோம். பட் அங்கே வந்துட்டு ட்ராவலிங் போகும்போது ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால தூக்கமே வராது நம்மளுக்கு. எப்போ இறங்க போகிறோம், எப்போ வந்து ஹில்ஸ் ஏற போகிறோம், அங்கே போய் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து இருப்போம். ஸோ எங்களுக்கு வந்து வண்டி வந்து ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே வந்து புக் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துட்டு ட்ராவல்ஸ் இந்த வண்டி வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ரூமு எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே எல்லாமே நாங்கள் முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு 25 பேர் நாங்கள் உட்கார்ற மாதிரி ஒரு டெம்போ ட்ராவல் வந்து முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அவர் எப்போயோ வந்துட்டார் போல இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின் வந்து லேட்டாக தான் வந்து போய் ரீச் ஆச்சு. ஸோ ஆலுவான்ற ஸ்டேஷனில் தான் வந்து நாங்கள் இறங்கியிருந்தோம். நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்குறேன் நான். ஆலுவா ஸ்டேஷன் வந்து நாங்கள் எங்கே போகிறோன்றதை நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துக்கு நாங்கள் போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் வந்துட்டு வண்டி டீசல் போடுறதுக்காக வந்து நிறுத்தினோம். நாங்கள் ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்கல இன்னும். சரி, அங்கேயே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு டீ காஃபி எல்லாமே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா ஹில்ஸ் ஏற லேட் ஆகும், போய் மேலே ரீச் ஆக பசங்களுக்குலாம் பசிக்கும் அப்படின்றனால சரி அங்கே ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வண்டி நிறுத்திட்டு அங்கே பார்த்தா கொய்யாக்கா தான் வந்து விழுந்துருந்தது கீழே. 2-3 இருந்தது. சரி, இப்போ குழந்தைங்க அது பாருங்கள் எடுத்துகிட்டு வரா, நிறைய வந்து விழுந்துருந்தது அங்கே கொய்யாக்கா. ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு சிலது வந்து அணில் வந்து கடிச்சிருந்தது. ஒரு 3 கொய்யாக்காவும் என்னமோ தான் இருந்தது. அதுலேயும் அணில் கடிச்சிருந்து 1 மட்டும் தான் அங்கே உருப்படியாக கிடச்சிது. ஸோ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ சென்டர் வந்து இருந்தது. அது நல்லாவே இருந்தது, பெரிய கடை. அது டீ காஃபி குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது. நம்ம பசங்க சும்மாவே சொல்லவே வேணாம், ஸ்நாக்ஸ்னால் அவ்வளோ பிரியர்கள். சின்ன பசங்க இல்லையா எல்லாருமே, அவங்கன்னு மட்டும் இல்லை நாங்களுமே எல்லாருமே கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி வந்து சாப்பிட்டோம். பாருங்கள், ஆளாளுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பசங்களாம் எழுந்துக்க ஆரம்பிக்கல, அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. சின்ன பசங்களாம் போயிட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ஆளாளுக்கு என்னென்ன வேணுமோன்னு சொல்லிட்டு
ஃபஸ்ட்டு ஒரு கேங் மட்டும் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம். சரி டயர்டாக இருக்குன்னு கொஞ்சம் பேர் மட்டும் வந்து வேன்லேயே வந்து உட்காந்துருந்தாங்க. லக்கேஜ்லாம் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வண்டி வந்து கொஞ்சம் நேரம் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தார். ஸோ நாங்கள் அதுக்குள்ளே வந்து காஃபிலாம் முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லி வந்தோம். ஒருத்தராக அப்போ தான் வராங்க. நான் அதெல்லாம் கை காமிச்சிட்டு இருக்கேன், அவங்களுக்கு சொல்லுங்கள் இவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் இருங்க மொத்தமாக வரட்டும் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பேன். கண்டுக்காதீங்க, அதெல்லாம் தூங்கி எழுந்து அப்படியே வந்து ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ முகம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. அதான் ட்ராவலிங்லலாம் பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ, ஆடு மாடெலாம் பல்லாம் தேய்க்குது அப்படின்ற மாதிரி ஒரு நாள் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி காஃபி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வந்து இறங்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி டீ எல்லாமே வந்து சொல்லி வந்து சாப்பிட்டுட்ருந்தோம். வண்டியில் கொஞ்சம் பேர் உக்காந்தாங்கன்னு சொன்ன பாருங்கள், கடைசியாக எல்லாருமே வந்து இறங்கி வந்தாச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இறங்கியாச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட்டு கிட்டத்தட்ட அங்கேயே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோன்னா பார்த்துக்கோங்க டைமு. பிஸ்கெட் அது பாருங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்களும் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அங்கேயே கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க. சமோசா அதெல்லாம் இருந்தது மார்னிங்கே. ஸோ அதுவும் கொஞ்சம் பசங்க சாப்பிட்டாங்க. பாருங்கள் எல்லோரும் போயிட்டு பர்ச்சேசிங்கில் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கின பர்ச்சேசிங்கில் தான் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு என்ன தான் பிரச்சனை தெரியல, தூக்கம் சரியில்லை அவளுக்கும். அது பாருங்கள் கோவம், அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கா. அவளுக்கும் வந்து சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, ஆனால் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேங்கிறா. குழந்தை வந்து தெரியல, ஃபுல்லாக அதை வந்து சாப்பிட மாட்டேங்கிறா, வேஸ்ட்டு தான் பண்ணுறா. எல்லோரும் வாங்குறாங்கன்ட்டு ஆசையாக வந்து வாங்குறா, பட் சாப்பிட மாட்டேங்கிறா. அந்தளவுக்கு சாப்பாடு ஊட்டுறதே வந்து பெரிய. அது பாருங்கள் என் பொண்ணு பாருங்கள் கை நிறைய வச்சுட்டு போகுது. அதான் கிண்டல் பண்ணிகிட்ருக்கேன், கடையே வாங்குறீங்க போல இருக்குன்ட்டு. எல்லோரும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வெளியே வந்து அந்த ஆழ்வள்ளிக்கிழங்கு சிப்ஸுக்காக அங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்தோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும்ல அங்கே. அதை சாப்பிடும்போது அந்த நேந்திரங்காய் சிப்ஸும் சரி, அந்த ஆழ்வள்ளிக்கிழங்கு சிப்ஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப வாங்கலை, சும்மா கொஞ்சமாக வீட்டுக்காக சாப்பிட்றதுக்கு மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி நிறையெல்லாம் வந்து அங்கே நான் எதுவும் வாங்கலை. ஸோ வந்து அவ்வளோதான், எல்லாமே சாப்பிட்டு வந்து வண்டியில் ஏறிட்டோம். நிறைய பேர் அப்படியே ஆல்ட் ஆகிட்டாங்க, தூங்கிட்டாங்க நிறைய பேர் ட்ராவலிங்கில். எனக்கு வந்து இந்த ஹில்ஸ் ஏறுறது இறங்குறது அந்த வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நேச்சரை வந்து ரசிச்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் மட்டும்தாங்க. அதில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்க முடியும். நடுவில் வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து இருந்தது, சைட் சீன் இருந்தது. ஸோ எங்களை இறக்கியிருந்தார் டிரைவரு, இங்கே வந்து ஒரு சைட் சீன் இருக்குது, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்து இறங்கியிருந்தோம். செம்ம ஃபால்ஸுங்க. அந்த சவுண்டு உங்களுக்கு நான் நேச்சராக போடுறேன் பாருங்கள், கேளுங்க. அது ரொம்ப அந்த சவுண்டு அந்த சவுண்டு இருந்ததுன்னா நான் வந்து கொடுக்குறேன். எதிர்க்க பாருங்கள் மங்கிலாம். நாங்கள் ஹேண்ட்பேக்லாம் வந்துட்டு வண்டியில் வச்சுட்டு வண்டியை ஃபுல்லாக வந்துட்டு லாக் பண்ணிகிட்டே வந்துட்டோம். டிரைவர் இருக்கார் வண்டியில், இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு ஃபுல் லாக் பண்ணிவிட்டு அவர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இறங்குங்க அப்படின்னாரு. ஏன்னா மங்கி இருக்குது உள்ளே நுழைஞ்சிரும் அப்படின்ட்டு. அதனால் யாருமே கையில் ஹேண்ட்பேக் எதுவுமே கேரி பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ்க்காக தான் நாங்கள் வந்து இறங்கணும். நல்லா இறங்கி அழகழகாக விதவிதமாக ஸ்லோ மோஷன் ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு நாங்கள் பரவாயில்லைங்க. பக்கத்துலலாம் பயங்கரமாலாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படி சட்டெல்லாம் அப்படி டீசெண்டாக வந்து குரூப்பாக லேடிஸ் ஒரு குரூப்பு, ஜென்ஸ் ஒரு குரூப், அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ அழகாக அந்த சவுண்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கேட்டுகிட்டே நின்றுட்டே இருக்கலாம் போல் இருந்தது. செம்மையாக இருக்குது. அந்த கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருந்தது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். பாருங்கள் ஏரியாச்சு. நிறைய பேர் வாமிட்டிங்க. ஆனால் வாமிட்டிங் இருந்தாலும் வாயை கட்டுறதில்ல. அதை பாருங்கள் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டு கேட்டாக்கா வாமிட் பண்ணி அந்த நெஞ்செல்லாம் வந்து எரியுதாமா. ஸோ மாங்காய் வேறு இதில் வேறு வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அது இன்னமும் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி அவங்க மட்டும் வாங்காமல் எல்லாருக்குமே வந்து பசங்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ட்ராவலிங் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஏறியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நடுவில் எங்கேயும் நிறுத்தினாங்கன்னா எதுக்காகனா வாமிட்டிங்காக மட்டும் தான் நிறுத்தினார். அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் தான் போய் மேலே ரீச்சே ஆகணும். ஆக்சுவலாக கீழேருந்து எடுக்கும் போது நாங்கள் ஸ்டேஷனில் இறங்கும் போது 8 o'clock இருக்கும். பட் அங்கேருந்து நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் வேனில் ஏறி நடுவில் ஃபால்ஸ் பாருங்கள், அங்கங்கே தெரியுது. அவர் காமிச்சிட்டு தான் வந்தார். பட் நாங்கள் நிறைய இடம் நிற்கலை. ஏன்னா நம்மளுக்கு மேலே ஏறிட்டு நம்மளுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேலே போயிடலாம் அப்படின்னு. அந்த மெயின் ஃபால்ஸ் அது மட்டும் தான் வந்து சைட் சீன் இருக்கிறனால அது மட்டும் நாங்கள் வந்து பார்த்தோம். மற்றபடி வந்து மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து ரசிச்சுட்டே அப்படியே வந்து நான் மோஸ்ட்லி தூங்க மாட்டேங்கன்ற ட்ராவலிங்கில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து ட்ராவலிங் பிடிக்காதவங்க இருப்பாங்களா சொல்லுங்கள்? எல்லாருக்குமே வந்து ரொம்ப ட்ராவலிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி நேச்சரை ரசிச்சுட்டே போனோம்னா எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் வீடியோ வரப்போகுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.